மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக பலூனில் சாரின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த சாரி கேட்கறதுக்காக எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கமே வராதிங்க, உங்களால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்டிடுவாங்க. விஜய் வந்து திட்டி அசிங்கப்படுத்துறதுனால விஜயும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டை விட்டு போயிடுவாங்க. இதை நினச்சி சாரதமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கவரி அந்த பையன் கிட்ட போய் இப்படி பேசிட்டா, அந்த பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது, நானும் அப்படி தான் ஆசைப்பட்றேன், அவளை புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு சாரதமாவும் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் காவேரி மேட்ரிமோனியில் பார்த்தா அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா திரும்பி காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் என்ன தான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. இதனால் விஜயும் சாரதமாகவும் சேர்ந்தா காவேரியோட கேரக்டரை பற்றி அந்த பையன்கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு காவேரி போய் அவங்க அம்மாவை திட்டுறாங்க. ஏம்மா அவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க சரி, ஆனால் பெத்த அம்மாவை இருந்துக்கிட்டு நீயே என் கேரக்டர் பற்றி இப்படி ஒருத்தர்கிட்ட தப்பாக சொல்லி வச்சிருக்கியே, எனக்குலாம் நீ உண்மையிலே நீ என்னோட அம்மாவான்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவே இருக்காது, எங்கேயாவது கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிடுவாங்க. இதனால சாரதாமாவும் அழுதுகிட்டே கோச்சிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி காவேரி வந்து ரொம்ப நேரமாக அவங்க அம்மாவை காணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.